அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நான் வழி கண்டுபிடிச்சிட்டேன். அல்லாஹு அக்பர், நான் வழி கண்டுபிடிச்சிட்டேன். நான் வழி கண்டுபிடிச்சிட்டேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சார், கம் இன் நபில். நாம தேடிட்டு இருந்த அந்த வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். வழியை கண்டுபிடிச்சிட்டியா? This is wonderful news, my boy. This is wonderful news. வேற ஏதாவது பார்த்தியா? வேற எதையும் பார்க்கல. I see. Okay, my boy. வா போலாம். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருச்சு. மரம் ஏறாம தேர் எடுக்க முடியுமா? எப்படியோ கஷ்டப்பட்டதுனாலதான் புதையலை கண்டுபிடிச்சோம். ஜாலிதான். நோ அவசரப்படாது. நாம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். எதையும் நேர்ல போய் தெரிஞ்சுக்காம ஒரு முடிவு வரக்கூடாது. முதல்ல அங்க என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை மிஸ்டர் ரிச்சர்ட். நிச்சயமா அது நாம தேடி வந்த புதையலா தான் இருக்கும். ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க மிஸ் லாரன்ஸ். 3000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன டேலோஸ்ங்கிற மந்திரவாதியோட மம்மியும் இதே ஏரியாவில் தான் இருக்கிறதா கல்வெட்டுல எழுதப்பட்டது. இந்த இடத்துல புதையல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அந்த டேலோஸோட மம்மி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அங்க மம்மியோ இல்ல புதையலோ ஏதாவது ஒண்ணு இருந்தா சரி. உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் கிண்டல் தான் சார். கமான் நபி, நீ வா. இறக்குங்க இறக்குங்க. மெதுவா இருக்குங்க, மெதுவா. மெதுவா. ரிச்சர்ட் சார், என்னால வர முடியல, மாட்டிக்கிட்டேன். நீங்க பார்சன்ஸ் குனிஞ்சு மெதுவா வாங்க. குனிகிற மாதிரி அவர் உடம்பு இருக்கு. என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்க? அப்பா, இந்த சமத்துக்கு பின்பக்கம் புதைக்கிற இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். வழியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் யாராலையும் இது திறக்கப்படல. நாம தான் திறக்க போறோமா? அப்படித்தான் நினைக்கிறேன். நாம அதிர்ஷ்டக்காரங்க. இது அதிர்ஷ்டம் இல்லை, பயப்பட வேண்டிய விஷயம். என்ன சொல்றீங்க நீங்க? அவர் சொல்றது சரிதான். இதுக்கு பின்னால புதையல் இருக்காது, வேற எதையும் ஒன்னதான் புதைச்சு வச்சிருக்கணும். அதுல என்ன எழுதிருக்கு? அது கொஞ்சம் படிங்க. கவனிக்கவும். இதை தாண்டி யாரும் உள்ளே நுழைந்தால் அவர்கள் இங்கிருந்து உயிரோடு திரும்பட்டார்கள். வந்த வழியே திரும்பி விடுங்கள். ஆபத்தை விலை கொடுத்து வீணாக வாங்காதீர்கள். இங்கே ஒரு கொடிய மந்திரவாதி புதைக்கப்பட்டிருக்கிறான். அவனது கொடுமைக்கு அளவே இல்லை. அவன் ஈவு இரக்கமற்ற கொலைகாரன், கொடூரமானவன். திரும்பிச் சென்று விடுங்கள். அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிறது அந்த டேலோஸோட மம்மியா? ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரியும் இருக்கலாம். சும்மா இப்படி எழுதி வச்சு பயமுறுத்திருக்காங்க, அதுக்காக நாம உள்ள போகாம இருக்கக்கூடாது. ரிச்சர்ட் சார், உங்க ஃப்ரெண்டு விஷயம் புரியாம விளையாட்டுத்தனமா பேசுறாரு. அங்க போறது ஆபத்து. ஆபத்தை சந்திக்கலன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது நபில். ஆமா, இங்க இருக்கிறது டேலோஸ் தான். ஆரம்பிக்க போற? ரெடியா இருக்க? அதை உடைக்க கூடாது. நாம ஆராய்ச்சியாளர்கள், சவக்கொழி வென்றவங்க இல்ல. மெதுவா துறை. ஓகே மிஸ்டர் ரிச்சர்ட், அப்படியே செய்யறேன். இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிடைக்கிறத பாதி அடிக்கிட வைக்கலாம்.
வர மாதிரி இருக்குல்ல? ஏதோ காத்து மாதிரி இருக்கு. ஆரம்பிக்கலாமா? ஓகே டன். இந்த லிஸ்ட் ரெடியா? ரெடியா இருக்கு. ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க புதையல் எடுக்க வந்த உங்க தாத்தா திரும்பி வரல. ஆனா நாம வந்திருக்கிறது அவர் எழுதி வச்ச டேலோஸ்ங்கிற மம்மியை பத்தி
ஆராய்ச்சி பண்ணு. இதுல நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். இதை கண்டுபிடிக்க உங்க தாத்தா டேலஸை பத்தி கல்வெட்டுல படிச்சு எழுதி வச்சிருந்த அந்த டைரி தான் நமக்கு வழிகாட்டி இருக்கு. இத பாரு, இந்த கிளாக் ரொம்ப அழகா இருக்குல்ல? சாம், நான் உன் மனசுல இப்ப என்ன இருக்குன்னு சொல்லட்டுமா? நீ ஒரு முக்கியமான தேதி நினைச்சிட்டு இருக்க. என்ன தேதி நினைச்சிட்டு இருக்க? அந்த முக்கியமான தேதி ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல் 20th. அது என் தாத்தாவோட பர்த்டே. யார் உனக்கு சொன்னா? அதை நான் எப்படி உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஆனா ஏதோ ஒரு வித சக்தி வந்து எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. சும்மா ஏதோ ஒரு யூகத்துல சொல்றது சில சமயம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே சாம், உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் பெல்ட் போட்டு விடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம போய் ரிசர்ச் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. This is Operation Control. நான் பேசுறது கேக்குதா? This is group leader. நீங்க பேசுறது கேக்குது. ஓவர். Professor Marcus, I am Bradley here. Mr. Bradley, ட்ரிப் எப்படி? ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு ப்ரொஃபசர். It's a wonderful result. எங்க விஷுவல் கிளியரா இருக்கா ப்ரொஃபசர்? கரெக்ட்டா நீங்க சொன்னபடி செஞ்சிருக்கோம். Thank you டாக்டர் கிளார் மல்ரோனி. விஷுவல் எல்லாம் கிளியரா இருக்கு. Bradley, உங்க இமேஜ் ஸ்டெபிலைசர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. ஏற்கனவே இங்க வந்து உங்க தாத்தாவோட கோடாலின்னு நினைக்கிறேன். இந்த சார் பாப்போம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி எக்ஸலென்ட். உள்ள நிறைய டெட் பாடிஸ் உறைஞ்சு போய் கிடக்கு. இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். டேலர்ஸோட சேர்த்து நிறைய பேரை புதைச்சிருக்காங்க. செத்தவங்க போனதோட அவங்க கிட்ட வேலை செஞ்சவங்களையும் சேர்த்து புதைக்கிறது தான் அந்த கால வழக்கமா இருந்துச்சுன்னு வரலாறு சொல்லுது. அதான் டேலர்ஸோட இவங்களையும் சேர்த்து புதைச்சிருக்காங்க. அந்த டயகிராம் தெரியுதா உங்களுக்கு? எஸ் சார், நல்லா தெரியுது. இட்ஸ் ஆக்டிவேஷன். நட்சத்திரங்களை வழிபடுறது ஒரு காலத்துல வழக்கமா இருந்துச்சு. அதுலயும் சூரிய வழிபாடு சிறப்பா நடந்துச்சு. ஆனா இதெல்லாம் பிளானட்ஸ். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ். பெர்ஃபெக்ட்டா வரிசைப்படுத்தி அதை வரைஞ்சிருக்காங்க. Bradley, are you all right?
மறக்காத அளவுக்கு நான் உனக்கு ஒண்ணு தரப்போறேன். அபூர்வமான பரிசு. பரிசெல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். இந்த இடத்தை விட்டு முதல்ல போயாகணும். $100. It's fantastic. அது வேண்டாம் பாக். பத்ரே. பாக் don't move. இந்த ஜானர் புடி. பாக். ஜாக்கிரதையா ஏறி வா. இந்த இடத்தை விட்டு போயாகணும். ஹலோ பேபி, என்ன பசிக்குதா? நமது நாட்டு ஆன்மீகவாதிகளும் தலை சிறந்த ஜோதிடர்களும் நவகிரகங்களும் ஒன்றாக சேரும் அந்த நாள் குறித்து அச்சம் கொண்டுள்ளனர். அதனால் நாட்டில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறுமோ என்று கவலைப்படுகின்றனர். கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் நவகிரகங்களும் ஒன்றாக சேரும் அந்த நாளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். ஒருபுறம் விஞ்ஞானிகள் இது பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை என கூறுகின்றனர். இந்த பிரிட்டிஷ் அருங்காட்சியகம் உங்களை 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அழைத்துச் செல்கிறது. வேலி ஆஃப் த கிங்ஸ் என்ற இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல் சவப்பெட்டியில் இருந்த டேலோஸ் என்ற மம்மியின் சிதிலங்கள் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அருங்காட்சியகத்தை மூடும் நேரம் நெருங்கிவிட்டது. அனைவரும் வெளியில் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், மியூசியத்தை மூட போறோம், நீங்க கிளம்பலாம். ப்ரொஃபசர் நீங்களா? என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை கவனிக்கல. மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்க கடமையை தான் செஞ்சீங்க. ஓ, நேரம் போனதே தெரியல. யாருக்காகவும் நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது இல்ல. குட் நைட் மிஸ்டர் டேலஸ். இந்த பக்கமா போயிடலாம். நார்த் என்ட்ரன்ஸை மூடிட்டாங்க, வாங்க. John! Oh, my God. டேலஸ் இருந்த கிளாஸ் ரூம் உடைஞ்சிருக்கு. ஜான் அடிபட்டு கிடக்குறாரு. உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. Quick please. கொஞ்சம் இருங்க, பாடி எடுக்க வேண்டாம். இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒருத்தர் வராரு. ஓகே, செத்த ஆளை பார்த்தா வெளிநாட்டுக்காரர் மாதிரி தெரியுது. உண்மைதான். இவர் எகிப்திலேருந்து இங்கே வந்திருக்காரு. ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு நினைக்கிறேன். வந்த இடத்துல அம்போன்னு போயிட்டார். விதி யாரை விட்டது? என்ன இது? இவரோட 2 கண்ணையும் சேதம் இல்லாம புடுங்கி எடுத்திருக்காங்க. எதுக்கு? என்ன வந்து கேட்டா நானா புடுங்கினேன். செத்த அப்புறம் கண்ணை புடுங்கினேன், காதை புடுங்கினேன்.
ஆனா இப்படி செஞ்சதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். நீங்க யாரு? இவர் தான் டிடெக்டிவ் ராய், விசாரிக்க வந்திருக்காரு. இவர் கண்ணு 2 ஐஸ்கிரீம் கரண்டியால தோண்டி எடுத்த மாதிரி இருக்கு. இதை செஞ்சவன் பெரிய கில்லடியா இருக்கணும். இவரோட கண்ணை கொல்றதுக்கு முன்னாடி புடுங்கிருப்பானா இல்ல கொன்னதுக்கு அப்புறம் புடுங்கிருப்பானா? கொன்னதுக்கு அப்புறமா தான் இருக்கணும். நாம அப்படின்னு நினைக்கலாம். பட் கொலைகாரன் தன்னோட விரோதியை சித்திரவதை செஞ்சு கொலை பண்ண நினைச்சிருந்தா? வாட் யூ மீன்? ஆதாரம் இல்லாம இப்படி ஒரு முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. இவர் என்ன வச்சிருந்தாரு? கிரெடிட் கார்ட்ஸும் ரோலக்ஸ் வச்சு கொஞ்சம் பணமும் வச்சிருந்தாரு. இவர் பணத்துக்காக கொல்லப்படல. அதுக்கு மேல ஏதோ ஒன்று இருக்கு. எனக்கு இவரோட டீட்டெயில்ஸ் வேணும். போஸ்ட்மார்ட்டம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சீக்கிரம் வேலையை முடிங்க. ஓகே, லெட்ஸ் கோ. டாக்டர் முல்டனி, பிராண்ட்லின் ஒருத்தர் உங்களுக்கு 4-5 மெசேஜ் கொடுத்துட்டாரு. அந்த ஆளு கிறுக்கனாவே மாறிட்டான். இனிமே அந்த ஆள் போன் பண்ணா நான் வெளியூர் போயிட்டேன்னு சொல்லிடு. நீ எங்க இருக்க? நான் எங்க இருந்தா என்ன? Come on, Brad, நான் உன்னை பார்க்கணும். என்ன பார்த்து என்ன பிரயோஜனம்? நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்க. என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறேன். முதல்ல நீங்க வந்து பேப்பர்ல எழுதி பாரு. One second. வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சதா நினைச்ச கதை இப்ப தொடர ஆரம்பிச்சிருக்கு. Thank you. ஒர்க் பண்ணலையா? என்னாச்சுன்னு தெரியலையே. இதோட 2 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. முதல் ஆளோட 2 கண்ணும், 2வது ஆளோட நுரையீரலும் எடுக்கப்பட்டிருக்கு. இவங்களை பத்தி வேற என்ன தெரிஞ்சது? 2 பேருமே வெளிநாட்டுக்காரங்க. ரைட். இதுல இருந்து என்ன புரியுது? பழிவாங்கறதுக்காக தான் இவங்களை கொண்டு இருக்கணும். குட். முதல்ல இவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இங்க எதுக்காக வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் விசாரிக்கணும். 1 செகண்ட்.
என்னது? ஏதோ துணியாட்டம் இருக்கு. என்ன ஸ்மெல் இது? லவங்கப்பட்ட வாசம். ஒரு மாதிரியா இருக்கு. மொப்பம் பிடிக்கிறதுல என்ன யாரும் மிச்ச முடியாது. மோப்ப நாயின்னு பட்டம் கொடுத்துடலாம். அந்த பட்டத்தை எப்போ வாங்கிட்டேன். என் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலுங்க. தேங்க்ஸ். ஓ பிராட்லி, ஏன் கிறுக்க மாதிரி நீ அலைஞ்சிட்டு இருக்க? நான் கிறுக்குன்னு அலையிறதே வரப்போற ஆபத்து நினைச்சுதான். டாக்டர் கிளேர், அன்னைக்கு அந்த பிரமிடுக்குள்ள நம்ம எல்லாரையும் நடுங்க வச்சா அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது இங்க வந்திருக்கு. கைவிடு. இங்க பாரு, போன் பண்ணா ஏன் பேச மாட்டேங்கிறேன்? விட போறியா இல்லையா? போன் பண்ணா ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லு. போலீஸை கூப்பிட்டா? உனக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும். நாம தான் அதை செஞ்சு விட்டோம். இன்னும் 3 நாள் அதை நாம கண்டுபிடிச்சு அதை தடுத்து நிறுத்தி ஆகணும். வீணா ஆத்திரப்படாத பிராட்லி, ஓகே? ஏன் இப்படி எல்லாம் உளர்ற? உன் மூளை சுத்தமா குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நாம அதை கண்டுபிடிச்சு எழுப்பி விடலாம். இந்த அளவுக்கு வந்திருக்கேன். சும்மா அது என்ன? எது பிராட்லி, எது? நீ சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. டாலோஸ்னு ஒருத்தன் இருந்திருந்தா கூட அவன் இன்னைக்கு வீர சிதிலங்கள் தான். என்ன நடந்துச்சு விஷயத்துல? அந்த மேட்டர் நீ கேள்விப்பட்டல? ஒரே வாரத்துல 3 பேர் செத்துருக்காங்க. ஒவ்வொரு காட்சி எனக்கு தெரியுது. எனக்கு தெரியுது. எல்லாம் தெரியுது. I see everything. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. அதை தடுக்க என்னால ஹெல்ப் பண்ண முடியும். வேணா என் டைமை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வர்றேன். கிளார், வியாழக்கிழமை 10:55க்குள்ள அதை தடுக்காம விட்டா இந்த உலகத்தை அப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. Shit. போலாமா? கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு. இன்னைக்கு ஜூட் தானா? ஆமாங்க. வா. Miss Sam Turkey office, Anna? Yes. Thank you. Yes. நான் மிஸ் சாம கொஞ்சம் பார்க்கணும். சாம் நான் தான். சொல்லுங்க. உங்களோட ஒரு 10 நிமிஷம் பர்சனலா பேசணும். ஓ ஷூர், போயிட்டு வந்துடுறேன். சொன்னதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மம்மி காணாம போனதை பத்தி என்கிட்ட விசாரிக்க வந்திருக்கீங்க. அந்த மம்மியை கண்டுபிடிச்சு கொண்டது நீங்க தானே? அதனால என் மேல சந்தேகப்படுறீங்களா? அப்படிலாம் இல்ல. நான் வந்து பிராட்லியை பத்தி விசாரிக்க. அவர் உங்களுக்கு போன் ஏதாவது பண்ணாரா? பிராட்லியா? இந்த வழக்குல அவர் ஒரு முக்கியமான ஆளு. லாஸ்ட் வீக் தான் அவர் ஜாப்ல இருந்து எடுத்துட்டாங்களா? அவருக்காக ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தி வளைக்காம பேசுங்க.
சரி, நேரடியாவே சொல்றேன். நாங்க குற்றவாளி நினைக்கிறவருக்கும் அந்த மம்மி காணாம போனதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு சந்தேகப்படுறோம். நீங்க அவரை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பிராடுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறது நிஜம்தான். பட் இப்படியெல்லாம் அவர் செய்ய மாட்டார். நீங்களும் அவரும் லவ்வர்ஸா? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பதில் கிடைக்காது. உங்களோட பாதுகாப்புக்காக தான் இப்படி கேட்டேன். தேங்க்யூ. ஒருவேளை மம்மி காணாம போனதுக்கு அவருக்கும் தொடர்பு இருந்தா நானே அவரை பிடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் டிடெக்டிவ் சார். என் செல்போன் நம்பர் எப்போ வேணா கூப்பிடலாம். எனி டைம். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? மியூசியத்துல இருந்து என் தாத்தாவோட டைரியை என்கொயரிக்காக போலீஸ் சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை திருப்பி வாங்கி கொடுங்க. அந்த டைரி எனக்கு பெரிய பொக்கிஷம் மாதிரி. கண்டிப்பா கொடுக்குறேன். பார்த்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். இட்ஸ் ஓகே. நீங்க சொன்னபடி செய்றீங்களான்னு பார்க்கலாம். கொல்லப்பட்ட 3 பேரும் செப்டம்பர் 7ஆம் தேதியில இருந்து இங்க வந்திருக்காங்க. ஆனா வேற வேற ஏர்லைன்ஸ்ல வந்து இறங்கியிருக்காங்க. இதை தவிர வேற எந்த தகவலும் இல்ல. அவங்க வந்து இறங்குனதுமே குறி வைக்கப்பட்டாங்க. ரைலி, கன்னுக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். போஸ்டல் சர்வீஸ் மிஸ்டர் பிராட்லி, பேக்கேஜ் வாங்கிட்டு சைன் பண்ணுங்க. மிஸ்டர் பிராட்லி. ரைலி, கம் ஹியர். உங்கள மாதிரியே பிராட்லிக்கும் சாம்னா ரொம்ப பிடிக்கும்ல? நான் போய் சாம் வீட்டில் இருக்கானு பார்க்குறேன். அடி பின்னிட்டான். டிடெக்டிவ் சாரா? எஸ் மிஸ் சாம். என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூர் ரைட். ஒரு சின்ன ஹெல்ப். இந்த ஃப்ளாப்பி பிராட்லி ஃபிளாட்ல இருந்து கிடைச்சது. இதை போட்டு பார்த்து சில விளக்கங்கள் நீங்க எனக்கு கொடுக்கணும். என்ன காயம்? வாங்க ஆபீஸ்க்கு போலாம். இந்தாங்க. ஏதாவது நல்ல நியூஸ் வந்திருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் வரல. வழக்கம் போல தான் வந்திருக்கு. குட் நைட். குட் நைட்.
இந்த காலத்துல யாரும் நம்ப முடியாத விஷயம் இது. டாலோஸ் தன் உறுப்புகள் எல்லாத்தையும் தன் சிஷ்யர்களை விட்டு வெட்டி எடுத்து அதை சாப்பிட சொன்னதா பழங்கால கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படி பண்ணா 3000 வருஷத்துக்கு அப்புறம் உயிரோட வரலான்னு அவன் நம்பினா. எல்லா உறுப்புகளும் ஏதாவது ஒரு ஆர்டர் படி எடுக்கப்பட்டதா? எஸ். ஐஸ், லங்ஸ், pituitary glands, liver and jaw. கடைசி உறுப்பு இதயம். இந்த முறைக்கு என்ன அர்த்தம்? புனர்ஜென்மமா? புரியுற மாதிரி சொல்லணும்னா கூடு விட்டு கூடு பாயது. என்னால நம்பவே முடியல. அந்த கால மந்திரவாதிகளுக்கு இது ரொம்ப பிடிச்ச விஷயம். கிளியா மாறுவாங்க, வேற எந்த உடல் கிடைச்சாலும் அதுல பூந்துருவாங்க. இல்லைன்னா உடலை உருவாக்கி அதுக்கு அவங்க உயிரும் கொடுப்பாங்க. பிராட்லிக்கு இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு ஆக்குற? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அவர்தான். சோ இப்ப என்ன பண்ண போறீங்க? பிராட்லியை பிடிக்கணும். அவர் இன்னொரு தப்பு செய்யறதுக்குள்ள ஒரு கைது செய்யணும். அவர் தப்பு பண்ற ஆள் இல்ல, நான் தான் சொல்லிட்டேன்ல. ஒரு நண்பனா நினைச்சு நீங்க உண்மையை என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுவேன், ஆனா அதை நம்ப மாட்டீங்க. ஏன்னா அது 3000 வருஷத்து கதை. இங்க பாருங்க, இன்னைக்கு பூரா நான் வெளியில சுத்திட்டு இருந்தேன். எதாச்சும் ஒரு ஐரிஷ் கிளப்புக்கு போனேன். ஐரிஷ் கிளப்புக்கு போற அளவுக்கு ரசிக்கிற மனசு உங்களுக்கு இருக்குன்னா அது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. உங்க டைமை நான் வேஸ்ட் பண்றேன்னு நினைக்கிறேன் மிஸ் சாம். மிஸ்ங்கிற மரியாதை வேண்டாம். போலீஸ்க்கு நல்லா தெரியும். நீங்க வந்து பேசாம அவங்க சரணடைச்சு. நான் அவங்க கையில சிக்க மாட்டேன். அவங்க எல்லாரும் எப்படியாவது என்ன பிடிச்சி லாக்கப்ல தள்ளணும்னு பாக்குறாங்க. உள்ள போயிட்டேன். அந்த நிறுத்த முடியாது. இந்த விஷயத்தை போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட நீ அன்னைக்கே சொல்லிருக்க வேண்டியதானே? நான் சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீயாவது நான் சொல்றது கேள்வி எடுத்து எனக்கு ஒன்றை விட்டு இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை. சாரி. அழாத பிராட்லி, அழக்கூடாது. நான் இருக்கேன்ல. ஓகே, கூல் டவுன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். Damn it! Put the phone down! Phone கிழவை. Down! Yes! Down! ஓகே, இந்த ஆத்திரம் தான் உனக்கு எப்போ எதிரியா இருக்கு. போலீஸோட உதவி உனக்கு தேவை. போலீஸோட உதவி எனக்கு தேவையில்லை. உன்னோட உதவிதான் எனக்கு தேவை. நான் சொல்றது நீ நம்ப மாட்டல. நம்பறதுக்கு நான் தயாரா இல்லை. கீழே போடு. உனக்கு என்னாச்சு? ஏன் வெறி பிடிச்ச மாதிரி கத்துற? Stop it, Bradley. I said stop it. Stop it. Okay. All right. நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லு. எப்படியாவது அடுத்து பலியாக போறவனுடைய கண்கள் வழியா எனக்கு அவன் இருக்கிற இடத்தை காட்டு. அவனை நான் போய் காப்பாத்தணும். நான் பாக்கோட சாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததை நினைச்சு இப்ப ரொம்ப வேதனைப்படுறேன். உங்க மேல தப்பு இல்ல சாம். அந்த பழங்கால கல் சவப்பெட்டியில தான் டாலஸோட சிதிலங்கள் இருந்துச்சு. அத எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியில கொண்டு வந்தோம். அந்த கல் சவப்பெட்டி வெளியில வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து ஒரு வாரம் வரைக்கும் முகாம்ல இருந்த எல்லாருமே ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. பிராட்லி தம் முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு பைத்தியம் மாதிரி ஆயிட்டார். அந்த டாலஸோட சிதிலங்களுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அதோட எல்லாரும் பிரிஞ்சிட்டீங்கல்ல? எஸ். அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சி தொடராம நான் விட்டுட்டேன்.
என்னால் முடியல. But it's very dangerous. ஏன்னா அது ஓ இதயம் இல்ல, அது இப்ப வேற ஒருத்தரோடது. படிச்சுட்டு போல இருக்கு. டென்ஷன் ஆகாம இரு. நீ இப்ப பார்க்க போறது அந்த கண்களோட பார்வை. 3வது பிளாட்ஃபார்ம் நோக்கி ட்ரைன் வந்து கொண்டிருக்கிறது. Bradley, are you ready? Okay, I'm ready. Release. Open your eyes. எனக்கு நல்லா தெரியுது. நான் ஒரு படிவட்டி இறங்கிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப குளிர்ந்து நான் இப்ப கையால நடந்துக்கிட்டேன். அவன் எங்க போறான்னு எனக்கு தெரியும். என்னாச்சு டைகர்? ஏன் கத்துற? என்ன ஸ்மெல் பண்ற? என்னாச்சு டைகர்? டைகர் என்ன பண்ற? டைகர் என்ன பண்ற? டைகர் டைகர் என்ன சொல்றீங்க? செத்துடுச்சு. யார் கொண்டாங்க? எப்படி? கொடுங்க. என்ன விஷயம்? நீங்க இந்த கார் பார்க்ல செத்து போன ஆளை பத்தி விசாரிச்சீங்க இல்லையா? ஆமா. அவர் சாகிறத பார்த்து ஐவிட்னஸ் யாராவது கிடைச்சிருக்காங்களா? இல்ல. அந்த ஆளு லோக்கல் ஆளா இல்லையான்னு என்கிட்ட என்கொயரி பண்ண சொன்னீங்கல்ல? எஸ். சொல்லுங்க. அந்த ஆளு லோக்கல் ஆள் தான். ஆனா அவரோட லிவர் லோக்கல் இல்ல. என்ன சொல்றீங்க பர்டன்? செத்து போனவருக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு. சொல்லுங்க. ஓல் ஸ்ட்ரீட் ரயில்வே ஸ்டேஷன்ல யாரோ ஒருத்தன் ஒரு நாயை கொன்னுட்டான். கொன்னவன் அதோட தாடை எலும்பி கழட்டி எடுத்துட்டு போயிருக்கான்.
யார் அந்த நேரத்துல? ஹலோ. ஏய் பிராட்லி, அப்புறமா ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். நான் இப்ப வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போறேன். நீ யாரை சந்திக்க போறேன்னு எனக்கு தெரியும். அந்த போலீஸ்காரன் தானே? எங்க இருந்து பேசுற? நீ ரொம்ப பயப்படுற நினைக்கிறேன் சார். பண்ணலாமா அப்படி? ஓ காட், நீயா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் உன் தலையெல்லாம் ரத்தமா இருக்கு? கேக்குறல்ல? சின்ன அடிபட்டுடுச்சு. என்ன நடந்துச்சு? எது நடந்தா என்ன? அடுத்த குறி நீதான். என்ன சொல்ற? உன்கிட்ட இருக்குது அவனுக்கு வேணும் சார். அதை அவன் எடுக்க விடக்கூடாது. தயவு பண்ணி என் பேச்ச கேளு ப்ளீஸ். நீ சொல்றது அந்த டாலஸ பத்தி தான் எனக்கு புரியுது. I know it. Sit down, Sam. எதுக்கு? Sit down. எதுக்கு? எதுக்கு சொல்லு. நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நான் உனக்கு பிரச்சனையை கொடுக்க போறதில்ல. பிராட்லி, ஸ்டாப் இட் பிராட்லி. கவலைப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. டோன்ட் வரி. என்ன இதெல்லாம்? எனக்கு வேற எந்த வழி வெத்து? இப்ப என்ன செய்ய போற? எந்த வழி? பிராட்லி! உனக்கு கூட ஆலியா சாம்? உன் பேர் ரெக்கார்டுக்கு தேவைப்படுது. உன் பேர் என்னன்னு சொல்லு பிராட்லி. நீங்க தான் இப்ப என் பேரை சொன்னீங்கல்ல, பிராட்லின்னு. பிராட்லி கோட்டிஸ். நாங்க உன்னை விசாரிக்கிறப்போ உன் பக்கத்துல ஒரு லாயரை வச்சுக்கிற உரிமை உனக்கு இருக்கு. வேணும்னா நீ வரவழைச்சுக்கலாம். நான் லாயர் வச்சுக்கிட்டாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா நீங்க என் பேச்சை நம்ப மாட்டீங்க. பைத்தியக்காரன்னு சொல்வீங்க. ஏன் இப்படி சொல்ற? சாம எதுக்காக கொல்ல முயற்சி பண்ண? நீங்க நினைக்கிறது சரியில்லை. நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் அவளை கொல்றதுக்காக முயற்சி பண்ணல. அவ என் கூட பிறந்த என்னோட தங்கச்சி மாதிரி. செத்து போன மத்தவங்களாம் எப்படி? அவங்களும் உன் கூட பிறந்தவங்க மாதிரி தானே? இந்த போட்டோவை பார்த்து சொல்லு. இவர் உன்னை என்ன பண்ணாரு? இவர் ஒண்ணும் பண்ணல. இவர் உடம்புக்குள்ள இருந்து தான் பண்ணிச்சு. இவரோட லிவரா? எஸ், யூ ஆர் ரைட். இவரோட லிவர் தான் என்ன பயப்பட வச்சது. கண்ணு, லங்ஸ், லிவர், இன்னும் யார் யார்கிட்ட என்னென்ன எடுக்க போற? எடுத்தது அவன், மாட்டினது நான். நல்லா பேசுற. மத்தவங்க உறுப்புகளை ஏன் இப்படி வெட்டி எடுக்கிற? அதுக்கு என்ன காரணம் சொல்லு. ஒன்ன மாதிரி முட்டாளுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. Cool down. Relax. உங்க தோஸ்துக்கு என்ன பார்த்தா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எஸ், அவருக்கு கொலைகாரங்களை பிடிக்காது. நோ நோ நோ, நான் கொலை பண்ணல. அந்த அளவுக்கு நான் கெட்டவன் இல்லை. அப்படின்னா கொலை பண்ணது யாருன்னு சொல்லு. ஒரு சிகரெட் கொடுங்க, நான் சொல்றேன். அவங்க எல்லாம் கொல்லப்படுறதுக்காகவே வாழ்ந்தவங்க. நீ என்ன சொல்ற? நடந்ததை சொல்றேன். 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கதையோட தொடர்ச்சி தான் இது. இன்னும் அது முடியல. கிரேக்க நாட்டிலிருந்து தான் கொடூர செயலுக்காக நாடு கடத்தப்பட்டான் ஒரு பயங்கரமான இளம் மாந்திரிகன். அவன் பேரு அன்னைக்கும் இன்னைக்கும் நாடு கடத்தப்பட்ட அந்த டேலோஸ்ங்கிற மாந்திரிகன் எகிப்து நாட்டுக்கு வந்தான். அவன் கவர்ச்சியானவனா, கண்கட்டு வித்தைகளை கை தேர்ந்தவனா இருந்தான்.
அரசியல் கலை அவனுக்கு அத்துப்படியா இருந்துச்சு. எகிப்து மன்னன் அமனட்டோப் மனசுல இடம் பிடிச்சான். ரொம்ப சீக்கிரம் டேலோஸ் அரசு குடும்பத்துல ஒரு ஆளா மாறிட்டான். அங்கதான் எகிப்து மன்னரோட ஒரே பொண்ணு நாப்ரியாமாவை சந்திச்சான். அவ மனச மயக்கி அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் சுயரூபம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அவனை எதிர்த்தவங்க சித்திரவதை செய்யப்பட்டான். அவன் மந்திர சக்தியால எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சான். இவ்வளவு நடந்தும் நாப்ரியமா அவனை தெய்வமா நினைச்சு பூஜை பண்ணான். அவன் கொடுமையை தாங்க முடியாத ஜனங்க மன்னர்கிட்ட வந்து அவங்கிட்ட இருந்து தங்களை காப்பாற்ற சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. மன்னரும் அவனை கொல்ல திட்டம் போட்டார். ஆனா விதி டேலோஸ்க்கு சாதகமா இருந்துச்சு. தான் பொண்ணை காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவனை கொல்ல போற விஷயத்த மன்னர் அவகிட்ட சொன்னாரு. ஆனா அவளும் அதை டேலோஸ் கிட்ட சொல்லிட்டான். எங்க அப்பா உங்களை கொல்ல தன் படையோடு வந்துட்டு இருக்காரு. தன்னோட சிஷ்யர்களை வச்சுக்கிட்டு மன்னரோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்ச டேலோஸ் 3000 வருஷம் தான் ஆத்மா சாகாம இருக்கிறதுக்கு தான் மந்திர சக்தியால ஒரு பயங்கரமான திட்டத்தை திட்டுனான். மன்னரோட படைகள் டேலோஸோட இருப்பிடத்துக்குள்ள புகுந்து தாக்க ஆரம்பிச்சது. ஒரு ரகசிய டேலோஸ் தான் சிஷ்யர்கிட்ட தான் உடம்போட ஒவ்வொரு பாகத்தையும் அறுத்து சாப்பிட சொன்னான். அப்படி செஞ்சு 3000 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட சிஷ்யர்கள் மறுஜன்மை எடுக்கிறப்போ அவங்களோட உடம்புல இருந்து தான் கொடுத்த உறுப்புகளை திரும்ப எடுத்துக்கிறது தான் அவன் திட்டம். டேலோஸ கொல்ல வந்த மன்னர் பார்த்த காட்சி அவர் கதிகலங்க வச்சது. மன்னர் டேலோஸோட இதயத்தை தான் பொண்ணு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. மன்னரோட ஆளுங்க டேலோஸோட சிஷ்யர்களை கொண்டாங்க. தான் பெத்த மகளை மன்னர் வேற வழி இல்லாம தன் கையாலேயே குத்தி கொண்டாரு. டேலஸ் செத்துட்டாங்க. செத்துட்டான். அவனோட உடல் துண்டு துண்டாக்கப்பட்டு கிடந்துச்சு. பெரும் சதையும் தோலும் தான் மிச்சமா இருந்துச்சு. அவன் ஆத்மா 3000 வருஷத்துக்கு அப்புறம் புனர்ஜன்மை எடுக்கும்னு கல்வெட்டுக்கள் சொல்லுது. அது தான் உடலை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் இதயம் மட்டும்தான் இருக்கு வேணும். வர்ற வியாழக்கிழமை அதையும் எடுத்துரும். சரியா 10:55 நவகிரகங்களும் ஒன்னா சேர நேரத்துல எஸ், அப்ப உருவமுள்ள மனுஷனா அது மாறிடும். சோ இங்க பலியான 4 பேரும் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிற டேலஸோட சிஷ்யர்கள். அவங்க இந்த வாரம் தான் இங்க வந்திருக்காங்க. மொத்தம் 5 பேர் கொல்லப்பட்ட நாயை மறந்துட்டீங்க. அவனோட சிஷ்யங்களை ஒருத்தன் நாயா பிறந்து வந்திருக்கான். எல்லாம் கல்வெட்டுல இருக்கு. அன்னைக்கு கொடுத்த தான் உறுப்புகளை இன்னைக்கு திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கான். இது அவனோட புனர்ஜென்மம். இதெல்லாம் சொன்னா என்னை யாரும் நம்பாம பைத்தியக்கார மாதிரி பாக்குறாங்க. வியாழக்கிழமைக்குள்ள டேலஸோட ஆத்மாவை தடுக்கலனா எப்படியாவது அந்த சாம தூக்கிட்டு போய் அவன் இதயத்தை எடுத்து வச்சுக்கோ. அதுக்கு முன்னாடி சாம கொன்னுடுங்க. கில்லர், யூ ராஸ்கல். நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. டேலஸோட ஆத்மாவை தடுக்கிறதுக்கு ஒரே வழி அவளை கொல்றதுதான். அதை தவிர இப்ப வேற வழியே இல்லை. கண்ணை மூடி யோசிச்சு பார்க்க உங்களுக்கு தெரியும். இப்ப நம்புறீங்களா? நம்ப மாட்டீங்களா? இல்ல? ஆமா. உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. வீட்டுக்கு போய் போன் எடுத்து வச்சுட்டு நல்லா தூங்குங்க. நான் முதல்ல சாம பார்த்தாகணும். சாமியா? அப்ப தூங்க போறடா அவங்க வீடு தானே? தப்பா பேசாத பட் நல்லபடியா நினைக்கவே மாட்டியா? ஒரு வழியா பிடிச்சிட்டோம் இல்ல? ஆமா.
உங்களுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. வீட்டுக்கு போய் ஃபோன் எடுத்து வச்சுட்டு நல்லா தூங்குங்க. நான் முதல்ல சாம பார்த்தாகணும். சாமியா? அப்ப தூங்க போறடா அவங்க வீடு தானே? தப்பா பேசாத பட் நல்லபடியா நினைக்கவே மாட்டியா? இன்ஸ்பெக்டர், பிராட்லி இப்ப என்ன செய்யறது? அவனை இப்ப வெளியில விட வேண்டாம். அப்படின்னா அவனை எந்த செல்ல வைக்கிறது? 5ஆம் நம்பர் செல்ல வச்சிருங்க. நாளை காலையில வந்து விசாரிக்கிறேன். பிராட்லி, உன்னை வெளியே விட முடியாது. நாளை காலையில் வரைக்கும் நீ செல்லில் தான் இருந்தாகணும். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். வேற வழி இல்லை. வந்துட்டான். மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? வந்துட்டான். அவர் எப்படி இருக்காரு? ரொம்ப சௌக்கியமா இருக்காரு. நல்லா சாப்பிடுறாரு. எந்த பிரச்சனையும் அங்க அவருக்கு இல்லை. நான் சொன்னபடி டைரியை கொண்டு வந்துட்டேன். என்ன காரணத்தினாலையும் நீங்க போய் ஆராய்ச்சி பண்ண அந்த கலரை ரொம்ப பேரை வேதனைப்படுத்தியிருக்க. நீங்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. எல்லா விஷயமும் உங்க தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். உங்க வார்த்தையை காப்பாத்திட்டீங்க. ஒரு முக்கிய செய்தி. போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் 2 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் ஒருவர் சென்ற வாரம் அடுத்தடுத்து நடந்த கொலைகளை செய்திருப்பானோ என்ற சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி பிராட்லி. இன்னொருவர் அந்த வழக்கை விசாரித்த போலீஸ் அதிகாரி பர்டன். நான் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருங்க. உங்க ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். முடியாது, நானும் வருவேன். சாம் ப்ளீஸ், தயவு பண்ணி சொல்றது கேளுங்க. ஓகே, பட் ஒன் கண்டிஷன். உங்க பாதுகாப்புக்காக இந்த செயினை உங்க கழுத்துல நீங்க போட்டுக்கணும். எதுக்கு இதெல்லாம்? வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இருந்தா உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. Because I love you. I love you. இந்த நாள் ப்ரொடெக்ஷன் இருக்கட்டும். எனக்கு ஒரு ஆபத்தும் வராது. திடீர்னு தசைகள் இருக்கப்பட்டதால இவரோட தோல் நிறம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். கழுத்துல இருக்கிற காயத்தை வச்சு பார்த்தா கழுத்து எலும்பு முறிஞ்சிருக்கணும். இவ்வளவு ஒரு செகண்ட்ல நடந்திருக்கு. நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. டீங்கிற எழுத்துல முடியாது. OMRங்கிற எழுத்துல தான் முடியும். அது என்னவா இருக்கும்? உங்களுக்கு குடிக்க டீ வேணுமான்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. லெமன் டீ இருந்தா கொடுங்க. லெமன் டீ? லெமன் டீ, எஸ். ரைட். லெமன் டீ.
ஏன் இப்படி ஓடி வர? என்ன யாரும் உன்னை துரத்திட்டு வராங்க? சொல்லு, கேக்குறேன்ல. நீ எங்க போகாத, நான் பாத்துக்கிறேன். சொல்றத கேளு. ஐ விட்னஸ் இருக்காங்களா? எல்லாருமே செத்துட்டாங்க, யாரும் இல்ல. இந்த பூனை கிட்ட வேணும்னா விசாரிக்கலாம். செய்தி, நவ கிரகங்களும் ஒன்னா சேர்றதுக்கு இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு. ஈவினிங் ஸ்டாண்டர்ட் வாங்குங்க, வாங்கி படிச்சு பாருங்க. சுட சுட செய்தி, நவ கிரகங்களும் ஒன்னா சேரக்கூடிய அபூர்வமான நிகழ்ச்சி நடக்க இன்னும் 10 மணி நேரம் தான் இருக்கு. Spiritual mediator Edith speaking. May I know who's on the line, please? நான் டிடெக்டிவ் ரேலி பேசுறேன். உங்க விசிட்டிங் கார்டை நான் பிராட்லியோட அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தேன். அவர் இப்ப என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காரு? அவர் பிரச்சனையே வராத இடத்துக்கு போயிட்டாரு. செத்துட்டாரா? அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஏதேதோ நம்ப முடியாத விஷயங்களை சொன்னாரு. ஒண்ணுமே புரியல. நீங்க அதை நம்புறீங்களா? எனக்கு குழப்பமா இருக்கு. ஆல்ரைட், நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறேன். தேங்க்யூ. Goodbye. Welcome, Mr. Marcus. I'm Detective Riley. Yes. நான் உங்க ஃபோன் கால் கிடைச்ச உடனே கிளம்பி வந்துட்டேன். சாம் எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா உங்களுக்கு? தெரியல. நீங்க சாமோட டீம் லீடரா இருந்தீங்கன்னு உங்களை பத்தி டாக்டர் முல்டனி சொன்னாங்க. அவங்களும் என் டீம்ல இருந்தாங்க. உங்க உதவி இருந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம். உங்க வருகையை எதிர்பார்த்துதான் நானும் ராலியும் காத்துட்டு இருந்தோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமா? ஐ அம் எடித் பேக்ட்ரோஸ். உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எஸ், எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. வாங்க. ப்ரொஃபசர் மார்க்கஸ்,
அந்த கல்வெட்டுல எழுதி இருக்கிறபடி இத்தனை பேர் பலியா இருக்காங்கன்னா இப்ப சாம் என்ன நிலைமையில இருப்பா தெரியல. ஆனா எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சு காப்பாத்தி ஆகணும். பிராட்லி சொன்னதை வச்சு பார்த்தா இந்த பலி வாங்குற வேட்டை கடைசியா சாமோட தான் முடியும்னு நினைக்கிறேன். எப்பவுமே எனக்கு பிராட்லி வார்த்தையில நம்பிக்கை இருந்தது இல்ல. எல்லாரும் அப்படித்தான் நினைச்சு ஏமாந்துட்டோம். ஆனா பிராடோட மனசுக்கு நடக்க போற விஷயத்தை தெரிஞ்சுக்க கூடிய சக்தி இருந்துச்சு. சாம கண்டுபிடிக்கணும் 5 மணி நேரம் தான் டைம் இருக்கு. ஓகே ப்ரொஃபசர். ஆனா அவளை கண்டுபிடிச்சு காப்பாத்த நமக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன் இல்ல, என்கிட்ட அவளை கண்டுபிடிக்க ஒரு நல்ல வழி இருக்கு. அது என்ன வழின்னு எனக்கு தெரியும். ஆவிங்களோட பேசணும்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? ஆவிகளோட பேசி அவ இருக்குச்சுக்கலாம். பிராட்லியோட பாடி இருந்தா அவளை கண்டுபிடிச்சிருவேன். இது கம்ப்யூட்டர் காலம். ஆவிங்களோட பேசி ஆளை கண்டுபிடிக்கிறது நடக்காத விஷயம். நான் நம்ப தயாரா இல்ல. கிளார் ப்ளீஸ். போட்டு விடுங்க. டாக்டர் டாக்டர் வெயிட். லுக், நானே முழுசா நம்பாத ஒரு விஷயத்தை உங்களை நம்ப சொல்றது பெரிய முட்டாள்தனம் தான். பட் என்னன்னா, கோடியில ஒண்ணு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அவங்க எப்படி சாம கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். தயவு பண்ணி நீங்களும் கூட இருங்க. லிவ் மீ ராலி. எனக்கு நம்பிக்கை இல்ல, என்ன வற்புறுத்தாதீங்க. உங்களுக்கு கூட இது புரியல? எஸ், நல்லா புரியுது. பயப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா இதை தவிர வேற வழி இப்ப தெரியல. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் வாங்க. உங்களுக்காக நான் வரேன். யாரும் பயப்பட வேண்டாம். பிராட்லியோட ஆத்மா நிச்சயம் சாம் இருக்கிற இடத்தை காட்டும். நீ இப்போ சாமுக்குள்ள ஐக்கியமாயிட்ட. அவ கண்ணால நீ பாக்குற. உனக்கு அவ கண்ணு என்ன காமிக்குது? இது போனா எப்படி பதில் சொல்லும்? சும்மா இருக்கலாம். டாக்டர் ப்ளீஸ் பீ குவைட். செத்த மனுஷனோட பேசினா சிரிப்பு வரவ இருக்குமா? சாவுங்கிறது உடம்புக்கு மட்டும்தான். ஆத்மாவுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. பிராட்லியோட ஆத்மா உதவியால எப்படியாவது நாம அவளை கண்டுபிடிக்கணும். Close your eyes. Pray பண்ணுங்க.
பிராட்லி, உன் கடமையை செஞ்சு முடிச்சிட்ட. ஏதோ வரைஞ்சிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு என்ன தோணுதுன்னா, பிரமிடுக்கு கீழே நதிக்கும் மேல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தோணல. தேம்ஸ் நதிக்கிற ஓரத்துல கட்டி முடிக்காம பாதியிலேயே நிக்கிற ஒரு பழைய ஹோட்டல் இருக்கிற இடம் மாதிரி தெரியுது. எஸ், ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு ஹோட்டலை கட்டுறப்போ அது இடிஞ்சு விழுந்துருச்சு. 5 பேர் செத்துட்டாங்க. அதனால இப்ப அது பாதியிலே நிக்குது. ஒருவேளை அந்த இடமா தான் இருக்குமா? அந்த இடமாவே இருந்தாலும் 3000 வருஷமா சாகாத டெலோஸை நாம என்ன செய்ய முடியும்? நாம இப்ப மோதுறது உருவம் இல்லாத ஒரு தீய சக்தியோட. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எந்த இடம் இது? இந்த மந்திர சக்கரத்துக்கு கொடிய சக்திகளை அடக்கி கட்டுப்படுத்தக்கூடிய பவர் இருக்குன்னு கல்வெட்டுல எழுதியிருக்கு. அதனால இந்த சக்கரத்தை நமக்கு பாதுகாப்பா எடுத்துக்கிட்டு போனோம்னா ஒரு ஆபத்தும் வராது. நம்ம எல்லாரையும் இந்த டாலரை காப்பாத்து நினைக்கிறீங்க? நம்மால இந்த டாலரை வச்சுக்கிட்டு அந்த டாலர்ஸை ஜெயிக்க முடியுமா? அதை நான் வச்சுக்கிறேன். நாம அவனை ஜெயிக்க முடியாது. ஆனா அவன் இருந்த இடத்துக்கு அவனை திருப்பி அனுப்பிடலாம். அதை செய்ய இந்த சக்கர டாலர் நமக்கு ரொம்பவும் உதவியா இருக்கும். நவகிரகங்களும் ஒண்ணு சேர்றதுக்குள்ள நாம அதை செய்தாகணும். அதுதான் ஒரே வழி. இதுக்கு மேல நீங்க வருது ஆபத்து. நானே பாத்துக்கிறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு உன்னை தனியா விட மாட்டோம். அந்த இடம் வாட்டர் பிரிட்ஜ் கிட்ட இருக்கு. சீக்கிரம் போங்க. இந்த டிராபிக்ல போனா நாளைக்கு தான் போய் சேர முடியும். வேற ஏதாவது வழி இருக்கா? பிளாட்ஃபார்ம் எதுக்கு இருக்கு? ரவி, பாத்து, ஜாக்கிரதை. இப்படிதான் போகணும். Come back. ஜாக்கிரதை வாங்க. Okay, ready. All right. Let's go. வாங்க, வாங்க, சீக்கிரம் வாங்க. Come on, quick. சீக்கிரம் வாங்க. ஜாக்கிரதை. பார்த்து ஓரமா வாங்க. Yes, yes.
என்னை யாரும் வெல்ல முடியாது. நான் சக்கரவர்த்தி அமெனட்ரோப்பை வென்று விட்டேன். மனித குலத்தையே ஆட்டி படைக்கப் போகிறேன், ஆளப் போகிறேன். இந்த டேலோஸிற்கு உன் வண்டி கெட்டது. இந்த ஜென்மத்திலையும் நீ நினைச்சது நடக்க போறதில்லை டேலோஸ். நம்ம ஒன்னா சேர்ந்து தேட விட்டுட்டேன். 2 குரூப்பா பிரித்து தேடி பார்த்தா என்ன? எஸ் அதுவும் நல்ல ஐடியா. வாங்க போலாம். நாம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க. வாங்க. டார்ச் லைட் ஒர்க் பண்ணலையே. பயப்படாதீங்க, என்கிட்ட லைட்டர் இருக்கு. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் மனதில் உள்ளது கூட எனக்கு தெரியும். மணிக்கணக்காக என் சவப்பெட்டியின் எதிரில் என்று என்னையே விட்டு பார்த்துக் கொண்டிருந்தாய். என்னுடன் பேசினால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்திருக்கிறாய். என் நாளுக்கு அடிபணிய போகிறாய். அவன் உங்க மனசை வசிப்படுத்த பார்க்கிறான். சாத்தான் அழிக்கக்கூடிய இந்த நல்ல சக்தியின் மேல நான் ஆணையிட்டு சொல்றேன். போயிடுங்க, திரும்பி போயிடுங்க, போயிடுங்க, போயிடுங்க. நாம ஜெயிச்சிட்டோம். Be quiet, Petros. Quiet. டேலோஸ்க்கு அடி பண்ணிச்சு நிக்கணும். ஓ மை காட், நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? ஓ டேலோஸ்! டேலோஸ்! டாக்டர், இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போயாகணும். எஸ் ஐ நோ. அதை என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ்.
அந்த டாலர் எடுக்காதீங்க. டாக்டர், மிஸ்டர் ராலி எங்க இருக்காரு? அவரை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஆமா, அவங்களை ஏன் இப்படி கொலை பண்ணீங்க? நான் கொலை பண்ணல. அதுதான் அது இங்க வந்துச்சு. அதுதான் என்ன கொலை பண்ண வச்சது. இங்க வந்தது எது மார்க்கஸ்? எதுவும் இங்க இல்லையே. நீங்க சொன்னது சரிதான். இதுக்கு ரொம்ப பவர் இருக்கு. டேலோஸ் நீ பார்த்திருக்க. அது உன்னை வசியப்படுத்திருக்கு. அவர் பேரை சொல்ல உனக்கு அருகதை கிடையாது. உன் ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவரு. என்ன சொன்ன? அப்படின்னா மிஸ்டர் ராலி எங்க? நீ இப்போ எங்க போக போறியோ அந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துல அவரும் வந்துருவாரு. நீ சொன்னபடி செஞ்சுட்டேன். கிடைக்க மாட்டா டெலஸ். ஏற்கனவே என் இளவரசி கிடைத்து விட்டாள். என் இளவரசியின் இதயம் இவளிடத்தில் இல்லை. பிராட்லி அது இவளிடத்தில் இருக்கும் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டான். ஆனால் என் இதயம் இருப்பதோ உன்னிடத்தில். உன்னை இங்கு வரவழைப்பதற்காகவே உன் காதலியை இங்கு தூக்கி வந்தேன். 3000 வருடங்களாக இந்த நன்னாளுக்காகத்தான் காத்திருக்கிறேன். நெப்ரியாமாவின் இதயம் உன்னிடத்தில் தான் உள்ளது. நினைத்துப் பார், உனக்கே புரியும். இதை எடுத்து சாப்பிடு. உங்க இதயத்தை பத்திரமா நான் பாதுகாப்பேன். திரும்ப கொடுக்குறேன். இதயத்தை திரும்ப கொடுக்க. யாராலையும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த ரிட்ராக்டர் அங்க கிடைச்சது. வாட்? ரிட்ராக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப விலா எலும்பு விலக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்படியா? போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு உடல் உறுப்புகளை வெட்டி எடுக்கிறதுல கிளார் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்.
கிளார் தான் கொலை செஞ்சான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா ஏன் செஞ்சா, எதுக்காக செஞ்சான்னு தான் புரியல. சில பைத்தியங்கள் செய்யற கொலைகளுக்கு ஒரு காரணமும் இருக்காது. ஆனா இவ இப்படி செஞ்சதுக்கு நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. This